அற்புதமாக பெருக வைத்தீ கண்ணீரின் பாதையில் தீ வைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோ அவ கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோ அவ கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோ அவ கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோ அவ கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் தீ வைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்ணீரின் பாதையில் தீ வைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோ அவ கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவோ அவ கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள்
எங்கள் ஆராதனைகள் உமக்கு ஒப்பானதப்பா. அப்பா எங்க மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். அப்பா ராஜனே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சார், நம்ம ஊழியத்துல செஞ்சார், நம்ம சபையில செஞ்சார், நம்ம குடும்பங்கள்ல செஞ்சார். அதை நினைத்து நினைத்து நம்ம நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா ராஜனே இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல காத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உடன்படிக்கை எங்களுக்கு தந்து அப்பா உங்க பிள்ளைகளாயப்பா எங்களுக்கு ஏற்று தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா துதி கனம் அப்பா பாத்திரர் நீரப்பா. அப்பா ராஜனே நாங்கள் ராஜனே வழி தவற போது அப்பா ராஜனே நாங்கள் மரண பாதையில் நடக்கும் போது ஜீவன் பாதையில திரும்பி விட்டவர் நீரப்பா. ராஜனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மாலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே.
வார்த்தையில் அப்பா ராஜனே நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அனுதினமும் எங்களை ராஜனே வழி நடத்து அப்பா, காத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜனே ஏசப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தியானிக்கும்படியாய் 2 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்துக்குள் கடந்து செல்லலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென். அல்லேலூயா. இங்கு நம்ம இந்த ராஜாக்களின் புத்தகம் படிக்கும்போது நமக்கு தெரியும், சில ராஜாக்கள் கர்த்தரை விட்டு விலகுவார்கள், சில ராஜாக்கள் கர்த்தரை பிடித்து கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. உலகத்தான் அல்ல, தேவ ஜனத்தில் உள்ள யூத ராஜாக்களா இருக்கட்டும், இஸ்ரவேல் ராஜாக்களா இருக்கட்டும். நேற்றைக்கு ஒரு ராஜாவை குறித்து பார்த்தோம். ஆமென். அல்லேலூயா. முந்தின அதிகாரத்தில் பார்த்தோம், ஆகாஸ் என்ற யூதாவுடைய ராஜா. இப்ப ஆகாஸ் மரிக்கிறான். ஆகாசுடைய மகன் எசேக்கியா அந்த இடத்துல ராஜாவாய் தீருகிறான். இப்ப ராஜாவாய் தீர்ந்தவுடன், ராஜாவான உடனே எசேக்கியா ஒரு காரியத்தை செய்கிறான், கர்த்தருக்கு நன்மையானதை. ஆமென். நாம் புரியும்படியாய் இப்படியாய் சொல்லலாம், கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய தொடங்கி விடுகிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான இல்ல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை எசேக்கியா செய்ய தொடங்குகிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு செம்மையாய் தோன்றுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? என்னென்ன காரியம் ஆண்டவருடைய பார்வையில் நாம செய்வது செம்மையாய் தோன்றுகிறது? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ராஜாக்களுடைய காலத்துல ராஜாக்கள் கர்த்தருக்கு செம்மையான வழிகளில் நடந்தால் அவர்களுடைய சிங்காசனம் உறுதிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. யார் யார் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்யவில்லையோ அவர்களை பார்க்கிறோம், தாவீதின் வம்சத்திலே வந்த ராஜாக்கள் என்றாலும் அவர்கள் புறம் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாராய் இருந்தாலும், நாம் எந்த ஒரு தேவ பிள்ளைகளுடைய சந்ததிகளாய் இருக்கட்டும், இல்ல தேவ ஊழியக்காரர்களுடைய சந்ததிகளாய் இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் கர்த்தருக்கு பிரியமான செம்மையான காரியங்களை நாம் செய்யாவிட்டால் நாம் கைவிடப்பட்டு விடுவோம். ஆமென். அப்போ இது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் உரியது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியம் என்னவா இருக்கணும்? கர்த்தருக்கு அவருடைய பார்வையில் செம்மையாய் இருக்கணும். நமக்கு எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கும். ஆமென். ஆமென். நாம செய்யற காரியம் நம்முடைய பார்வைக்கு எல்லாமே 100க்கு 100 தான். அங்க 35 கூட ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே எதுதான்? 100க்கு 100 தான். ஆமென். அதனுடைய பொருள் நம்முடைய பார்வைக்கு நாம செய்யறது எல்லாமே செம்மையாத்தான் தோன்றும். ஆமென். அல்லேலூயா. 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 அப்போ அது முக்கியமல்ல, நம்முடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுவது முக்கியமல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செய்கிற காரியம் செம்மையாய் தோன்ற வேண்டும். ஆமென். பாருங்க, எசேக்கியா மன்னன் அவன் அந்த அரச அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே முதல்ல அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம்
பரிசுத்தமாக்குதல். ஆமென், ஆமென். முதல் காரியம் அவன் செய்த காரியம் என்ன? பரிசுத்தமாக்குதல். எதை பரிசுத்தமாக்குறார் தெரியுமா? தன்னுடைய தகப்பன் ஆகாஸ் என்ன செய்தான்? நேற்றுக்கு பார்த்தோம். விக்கிரகங்களை வழிபடுவதற்காக தேவாலயத்துக்கு பூட்டு போட்டான். ஆமென். எருசலேம் தேவாலயத்தை பூட்டு போட்டான். எருசலேமின் அந்த தேவாலயத்தின் பனிமுட்டுகளை உடைத்து போட்டான். ஆமென், அல்லேலூயா. தேவாலயத்தை மூடிவிட்டு அந்த முக்கு மூலைகளில் எல்லாம் என்ன செய்தான்? விக்கிரகங்களை வைத்து, அதனுடைய பலிபீடங்களை வைத்து, அதுகளுக்கு பலியிட்டு, அதுக்கு தூபமும் காட்ட வைத்தான், ஆராதனையும் செய்ய வைத்தான். ஆமென். இப்போ அதே சந்ததியில் ஒரு ராஜா எழும்புகிறார், அவனுடைய மகன் எசேக்கியா. வந்தவுடனே முதல் காரியம் அவன் செய்வது, மூன்றாவது வாக்கியம் வாசிங்க. முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து, ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். ஆமென். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லல. ஆமென். எசேக்கியா கிட்ட ஏதாவது தீர்க்கதரிசி வந்து சொன்னாங்களா? உன் தகப்பன் வழியில் நடக்காதே, ஒண்ணும் இல்லை. ஆமென். அவனுடைய தீர்மானம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய தீர்மானம். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? என் தகப்பன் இப்படி செய்து விட்டான். ஆமென். அதற்காய் நானும் அப்படியே செய்ய வேண்டும் என்று ஒன்றும் கிடையாது. நான் கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை செய்வேன். ஆமென். முதல் காரியம் அவர் செய்கிற காரியமே பரிசுத்தப்படுத்துதல். ஆமென். யாரை பரிசுத்தப்படுத்துறாரு? லேவியர்களை கூப்பிடுகிறார். லேவியர் தான் என்ன செய்யணும்? ஆலயத்தில் வேலை செய்யணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பரிசுத்த ஸ்தலத்துக்கோ அதிபரிசுத்த ஸ்தலத்துக்கோ சாதாரண ஜனங்கள் போக முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கு உள்ள போகணும்னா யார் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க? லேவியர்கள். அல்லேலூயா. இந்த லேவிய குடும்பத்தில் ஆரோனுடைய குடும்பம் மட்டும்தான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆயத்தப்படுத்த குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஆரோனுடைய சந்ததி மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆசாரியர்களாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை காப்பதும் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்வதும் மொத்த லேவிய சந்ததியுடைய மொத்த அவர்களுடைய வேலை. ஆமென். இப்போ இவங்களை கூப்பிடுகிறார். ஆமென். கூப்பிட்டு அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டு நீங்கள் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். அசுத்தமானது உள்ள வச்சிருக்கிறத எல்லாம் தூக்கி என்ன செய்யுங்க? தூக்கி வெளியே கொண்டு போடுங்க. ஆமென். ஆலயத்தில் இருக்கக்கூடாது. அசுத்தமானது ஆலயத்தில் இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 3 என்ன செய்யறாரு? நம்முடைய தகப்பன் நம்முடைய பிதாக்கள் என்ன செய்துட்டாங்க? ஆண்டவருக்கு பொல்லாப்பானதை செய்து மனம் திரும்புவதை விட்டுவிட்டு ஆண்டவருக்கே முதுகை காட்டி விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபங்காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் தான் துயரத்துக்கும் திகைப்புக்கும்
பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார் ஜனத்தை. ஆமென், அல்லேலூயா. இப்போதும் 10வது வாக்கியம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடு உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. முதல் காரியம், ஆமென், என்ன காரியம்? பரிசுத்தமாக்குதல். எதை பரிசுத்தமாக்குறார்? தேவாலயத்தை ஆக்குவதற்கு முன்பாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம், நாம ஆண்டவருக்கு எதை செய்தாலும் சரி, முதலாவது ஆண்டவர் தங்குகிற இந்த ஆலயம், நம்முடைய ஆலயம், நம்முடைய சரீரம், நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்காய் நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆமென், கர்த்தருக்காய் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முதன்மையான காரியம் ஒன்று, அதுதான் பரிசுத்தமாக்குதல். ஆமென். எசேக்கியா அதை புரிந்து கொண்டார். என்ன சொல்றாரு பாருங்க, யாரும் அவரிடம் வந்து சொல்லல. தாவீது தவறு செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்தார், தீர்க்கதரிசி வந்தார். ஆமென். ஆனா இங்க யாரும் வரல. எசேக்கியா சொல்லுகிறான், நான் தீர்மானித்துக் கொண்டேன், என் மனதில் தீர்மானித்துக் கொண்டேன். முதல் காரியம் இந்த பரிசுத்தமாக்குதல். இந்த பரிசுத்தம் என்பது நம்முடைய மனதில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாகாமல், நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளாமல், தேவன் தங்குகிற ஆலயமாகிய இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்து கொள்ளாமல், நான் தேவனுக்கு செவ்வையான காரியங்களை செய்யவே முடியாது. ஆமென். எசேக்கியா புரிந்து கொண்டார். அவர் தீர்மானம் எடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. 25வது வயசுல தான் எசேக்கியா ராஜாவாகிறார். அப்ப 25 வயசு வரைக்கும் முன்னாடி யார் தான் ஆண்டுட்டு இருந்தா? ஆகாஸ், தகப்பன். இப்ப தகப்பன் பண்ண எல்லா அநியாயத்தையும் இந்த புள்ள என்ன செய்யுது? பார்த்துக்கிட்டே தான் வளருது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்முடைய ஒரு தகப்பன், குடிகார தகப்பன் இருந்தால் அதனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சிறு வயதிலிருந்து அது பழகிடுவாங்க. ஆமென். பொதுவா அப்படிதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாய் அப்படி ஒரு காரியம் இருந்தா சிறு வயதிலிருந்து அதுங்களும் பழகிரும். ஆமென். தகப்பன் பீடி குடிச்சிட்டு போடுறாருன்னா பிள்ளைங்க மறைவாய் அவர் குடிச்சிட்டு போடுறதை எடுத்து, துண்டு பீடியை எடுத்து அடிக்க தொடங்கும், இழுக்க தொடங்கும். அப்படித்தான் தொடங்கும். ஆமென், அல்லேலூயா. என்ன பிள்ளைங்க பார்த்து வளருது, தகப்பனை பார்த்து வளருது. அப்போ இங்கும் தகப்பனை பார்த்து தான் எசேக்கியா வளருகிறான். ஆமென். இத்தனை வருடங்களும் அப்போ ஆகாஸ் செய்த எல்லா அநியாயங்களையும் நேரில் கண்டவன். ஆமென். தேவாலயத்தை பூட்டுவதும், விக்கிரகங்களை உண்டாக்குவதும், முக்கு மூலைகளில் எல்லாம் விக்கிரகங்களை வைத்து ஆராதனை செய்வதும், பலியிடுவதும் எல்லாம் காண்கிறான். அப்பவே அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறான் பாருங்க. நான் ராஜாவாகும் போது முதல் காரியம் என்னதான் செய்வேன்? பரிசுத்தப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. அது அவனுடைய தீர்மானம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தமாக்குதல் யாரோ சொல்லி சொல்லி சொல்லி, யாரோ பிரசங்கம் பண்ணி பண்ணி அதை கேட்டு 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 செய்வதல்ல. அந்த நேரத்தில் செய்வதல்ல, அந்த நேரத்தில் மட்டும் செய்வதல்ல, திருவிருந்துக்கு முன்னாடி மட்டும் செய்வது அல்ல, ராப்போஜன பந்தியில போய் உட்காரும் போது, முட்டி போடும்போது மட்டும் செய்ய வேண்டியது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு தீர்மானமாக இருக்கணும். ஆமென். எசேக்கியா ஒரு ஆழமான, ஒரு திடகாத்திரமான ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன தீர்மானம்? நான் சிங்காசனத்தில் தேவன் என்னை அமர வைக்கும் போது இந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் மாற்றி நான் தேவாலயத்தில், ஆலயத்தில் அந்த பனிமுட்டுகளை செம்மைப்படுத்தி பழுது பார்த்து ஆண்டவருடைய ஆலயத்தை புதுப்பிப்பேன், பரிசுத்தமாக்குவேன். ஆமென், அல்லேலூயா.
அப்போ இந்த பரிசுத்தமாக்குதல் என்பது அது நம்முடைய தீர்மானமாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திட்டமான தீர்மானமாய் இருக்கணும். ஏதோ அந்த டைமுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்தார், பேசினார், அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு பரிசுத்தமாய் இருப்பது அல்ல. ஆமென். அல்லேலூயா. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை செய்திகளை கேட்கிறோம், ஏதோ ஒரு வார்த்தை நம்மை தட்டுகிறது, உடனே நம்ம மனம் திரும்புகிறோம். அது 3 நாள் 4 நாளோடு முடிவது அல்ல. நம்முடைய பரிசுத்தம் என்பது அது திடமான ஒரு தீர்மானமாய் இருக்கணும். ஆமென். யாருடைய தீர்மானம்? என்னுடைய தீர்மானம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் என்பது என்னுடைய திடமான தீர்மானமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியா முதலில் அதை செய்தான். ஆமென். அல்லேலூயா. முதல்ல படித்தோம், 1வது வருடம் 1வது மாதம். ஆமென். நம்ம ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இதாத்தான் இருக்கும். ஆமென், ஆமென். எசேக்கியா நல்ல மனுஷன். ஆமென். ஒன்றும் சொல்லலை, வந்த உடனே என்ன செய்துட்டாரு? மேட்டரை முடிச்சிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அசுத்தமானதை தூக்கி எறிகிறார். ஆமென். அதுவே அவருடைய தீர்மானமாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. 11, என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள். ஆமென். அடுத்த ஒரு காரியம் சொல்றார், நீங்கள் அசதியாயிராதுங்கள். ஆமென். எதுல அசதியாய் இருக்கக்கூடாது? ஆமென். 2வது காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவன் அசதியாய் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை, பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை எதுக்கு அழைத்தாராம்? பரிசுத்தத்தை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நம்மையும் பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் அழைக்கப்பட்ட நோக்கமே என்னது? அவரை போல நாம் பரிசுத்தராய் இருப்பதற்காய். 2வது காரியம், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகளே, அசதியாய் இருக்கக்கூடாது. என்ன அசதியாய் இருக்கக்கூடாது? நான் தெரிந்து கொள்ளப்பட்டதின் காரணத்தில் அசதியாய் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள்? ஆண்டவரை ஆராதிக்கவும், அவருக்கு தூபம் காட்டவும், அவருக்கு ஆராதனை செய்யவும், அவருக்கு வேலை செய்யவும், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை காக்கவும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இதுவரைக்கும் என் தகப்பனுடைய காலத்தில் நீங்கள் அசதியாய் இருந்து விட்டீர்கள். அவங்க அசதியாய் இல்லாமல் இருந்திருந்தால், அவர்கள் அசதியாய் இல்லாமல் இருந்திருந்தால், ஆகாஸ் தேவாலயத்தின் பனிமுட்டுகளை தோட்ட அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். புரிஞ்சுதா? ஏன்னா அவன் அரச மட்டும்தான், தேவாலயத்தில் அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம், இன்னும் ஒரு செய்தியில பார்த்தோம், ஊசியாவினுடைய வீழ்ச்சி. என்ன காரணம்? ஞாயிற்றுக்கிழமை முதல் செய்தி அதுதான், ஊசியாவுடைய வீழ்ச்சி. அவனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? கர்வம், மனதுல அகந்த. என்ன அகந்த? தேவாலயத்தில் போய் தூபம் காட்ட தைரியம் கொண்டு விட்டான். ஆமென். அவனுக்கு அதற்கு அதிகாரம் இல்லை, ஆனால் தான் ராஜா என்ற அகந்தையில் என்ன செய்கிறான்? தூபத்தை காட்ட, தூபத்தை எடுக்கிறான். ஆமென். குஷ்டரோகியாய் சாகுறான். என்ன காரணம்? அவன் ராஜாவாய் இருக்கலாம், ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பது ராஜாவாய், அவ்வளவுதான். ஆனா தேவாலயத்தில் வேலை செய்யணும்னா யார் வரணும்? லேவியன் வரணும் உள்ள. ஆமென். ஆனா இங்க ஆகாஸ் என்ன செய்தான்? தேவாலயத்துக்கு உள்ளில் வந்து பனிமுட்டுகளை என்ன செய்கிறான்? துண்டு துண்டாக்குகிறான். அப்போ லேவியன் என்ன செய்தான்? அழைக்கப்பட்டவன் அசதியாய் இருந்திருக்கான், விட்டு கொடுத்திருக்கிறான். துணிஞ்சு நிக்க வேண்டாமா? இது தேவனுடைய ஆலயம். ஆமென். ஊசியா அந்த தூபத்தை எடுத்து கொண்டு போகும்போது அங்கு ஆசாரியர்கள் துணிந்து எதிர்த்து நின்றார்கள். ராஜாவே, இது உமக்கு உகந்ததல்ல, நீர் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் அங்கு அனுமதிக்கவில்லை, செய்ய விடவில்லை. ஏன்னா அங்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அசதியா இல்லை. ஆனால் இங்கு ஆகாசுடைய காலத்தில் என்ன நடக்கிறது? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அசதியாய் இருக்கும் போது அதிகாரம் இல்லாத ராஜா என்ன செய்கிறான்? தேவாலயத்தை நாசம் பண்ணுகிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், நாம என்ன செய்யக்கூடாது? அசதியாய் இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் நாம் அசதியாய் இருந்தால் நம்முடைய சத்ருவாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில களைகளுக்கான விதைகளை விதைத்துக் கொண்டே இருப்பான். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் என்ன செய்யக்கூடாது? அசதியாய் இருக்கக்கூடாது. எதில் அசதியாய் இருக்கக்கூடாது? நம்முடைய அழைப்பில் அசதியாய் இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாருங்க. அந்த காரியம் அது சொல்லி கீழே படிக்கும்போது 15வது வாக்கியம், கடைசி வாக்கியம் சொல்லுது, ராஜாவுடைய கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவுடைய கற்பனைகளின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். மேல 3 வாக்கியம் சொல்லுது யார் யார் வந்தான்னு. ஆமென். ஒரு கூட்ட ஜனம், ஆசாரியர்கள், லேவிய கோத்திரம் என்ன செய்யறாங்க? ஆலயத்தை சுத்திகரிக்க வருகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கிறது என்றால், இப்போ பரிசுத்தப்படுத்தியாச்சு, அவர்களை எழுப்பி விட்டாச்சு, அழைக்கப்பட்டவர்களை அசதிகளை மாற்றியாச்சு. மூன்றாவது என்ன செய்யறார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் இல்லாவிட்டால் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனையை ஒழுங்குபடுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 18 இருந்து அப்படியே கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். 25 வாசிங்க. கற்பித்தபடியே, தன்னுடைய பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் கற்பித்தபடியே லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். போதும் 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 போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆயத்தப்படுத்தி விட்டு என்ன செய்யறார்? இப்போ ஆராதனையை ஒழுங்குபடுத்துகிறார். அடுத்தது ஆமென். கர்த்தருக்கு என்னென்ன பலியிடணும், என்னென்ன பலியிடணும், தகன பலி, ஸ்தோத்திர பலி, பாவ நிவர்த்தி பலி, எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? ஒழுங்குபடுத்துகிறார், பலியிட சொல்லுகிறார். ஆமென். 34 கடைசி சென்டென்ஸ் சொல்லுது, தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? பலியிடுவாங்க. அவங்களால மட்டும்தான் அந்த பலியிட முடியும். ஆமென். ஆனா அவர்களால் அந்த பலிகளை செலுத்த முடியவில்லை. ஏன்னா கொஞ்சம் ஜனம். இப்போ லேவியர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ராஜா ஏவுகிறார். இப்போ வேதம் சொல்லுது, ஆசாரியர்கள் பலி செலுத்துகிற ஆசாரியர்களை காட்டிலும் உதவி செய்கிற லேவியர்கள் உற்சாகமானார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 35 சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளையும் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பானபலிகளும் மிகுதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆண்டவருக்கு பிரியமான செவ்வையான காரியங்கள் என்ன செய்கிறார்? முதல்ல பரிசுத்தமாக்குகிறார். இரண்டாவது அழைக்கப்பட்டவர்களுடைய அசதியை மாற்றுகிறார். மூன்றாவது காரியம் ஆராதனையை ஒழுங்குபடுத்துகிறார். ஆமென்,
நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பார்வையில், தேவனுடைய பார்வையில் செம்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல நம்மை பரிசுத்தப்படுத்தணும். இரண்டாவது, நம்மிலிருந்து நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்த அசதிகளை தூக்கி மாற்றணும். ஆமென். எப்பொழுது நமக்குள்ள அந்த உறுதி இருக்கணும், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென். மூன்றாவது, நம்முடைய ஆராதனை ஒழுங்குபடுத்தணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நம்மில் ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றமே காண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா அக்னியை இறக்கினார். ஆமென். கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கும்படியாய் என்ன செய்தார்? அக்னியை இறக்கினார். ஆனா அக்னியை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை எலியா செய்தார் தெரியுமா? உடைக்கப்பட்ட பலிபீடங்களை சரி செய்தார். ஆமென். நல்ல கொஞ்சம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும்னா நம்முடைய ஆராதனை ஒழுங்குபடுத்தப்படணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலும் அந்த ஆராதனை ஒழுங்குபடுத்தப்படாத வரைக்கும் நாம் கர்த்தருடைய மகிமையை காண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் ஆராதனைங்கிறத ரொம்ப அசட்டையா நினைச்சிருவோம். ஆமென். ஆராதனை முடிஞ்சு சர்ச்சுக்கு வர்றது. ஆமென். அந்த அந்த தேவனை ஆராதிக்க, அதுதான் நம்முடைய வேலையை, அதுதான் நம்முடைய கடமை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு முன்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பக்கமா நம்ம பார்த்துருக்கலாம், அந்த ஆராதனை அந்த தொடங்குற நேரம் வரும்போது அந்த ஊர்களில் ஜனங்கள் என்ன செய்யறத, ஓடுறத பார்த்துருப்போம். ஆமென். இல்லையா? ஆமென். அவசர அவசரமா ஓடுவாங்க போய் சேர்றதுக்கு. ஆமென். அல்லேலூயா. அநேக சபைகள்ல இன்னைக்கும் பார்க்கிறோம். சில கிராமங்கள்ல எல்லாம் போகும்போது, சில கிராமங்கள்ல விடுங்க, நம்ம போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சில ஆட்கள் குளிக்கவே போவாங்க. ஆமென். அதை சொல்லல, சில குடும்பங்கள் சில சபைகள்ல பார்க்கிறோம். அந்த நேரம் வரும்போது சர 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 எங்க இருந்து வர்றாங்களோ தெரியாது, ஓடி 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 வந்து அந்த ஆராதனையில கலந்து கொள்ளுவாங்க. ஆமென். அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்தணும். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் நாம தேவ மகிமையை நம்மால் காண முடியாது. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல இந்த ஆராதனை இல்லாமல் நீங்க தேவ மகிமையை குடும்பத்துல காண முடியாது, வீட்டுல காண முடியாது. நம்முடைய குடும்பங்களில் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தப்படணும், சரி பார்க்கப்படணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை ஒழுங்குபடுத்தப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை ஒழுங்கு சரி செய்யப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா முதலாவது செய்த காரியங்கள் இவைகள் தான். ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் இவைகளை செய்து தேவ மகிமையை காண நம்மை ஒப்பு கொடுப்போம், தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் ராஜா, கேட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்களில் தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமென்றால், ஆண்டவரே, நாங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு செவ்வையான, கர்த்தருடைய பார்வையில் செவ்வையாய் இருக்க வேண்டுமென்றால் அதற்கான ஆயத்தம் ஆண்டவரே, முதலாவது பரிசுத்தமாக்குதல், அது எங்கள் தீர்மானமாய் இருக்கணும் அப்பா. திட்டமான தீர்மானம், பரிசுத்த வாழ்க்கை. இரண்டாவது, அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் அழைப்பை குறித்த அசதி எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மூன்றாவது, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற அந்த ஆராதனையை சரி செய்யணும், ஒழுங்குபடுத்தணும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ மகிமையை காணும்படியாய் ஆயத்தப்படுத்தும். தேவ கிருபை ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.